ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூக்கு வந்து கொலாபரேஷன் கேட்பாங்க. பட் வந்து எனக்கு எந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேனோ அது மட்டும்தான் நான் எடுப்பேன். இது வந்து ஏன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தான் அதோட யூசஸ் உங்களுக்கு நான் சொல்ல முடியும், உங்களுக்கும் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தர முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு ப்ராடக்ட், வின்டருக்கு மஸ்ட் ஹேவ் ஒரு ப்ராடக்ட் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து நம்மளோட வார்மிங் ட்ரே, சிலிக்கான். இப்போ நம்மளுக்கு வின்டர் அப்படின்றதுனால வந்து நீங்கள் எவ்வளோ சூடாக குக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம், மேக்ஸிமம் 10 நிமிஷத்துலேயே நீங்கள் செஞ்ச சாப்பாடு ஃபுட்டு வந்து உங்களுக்கு அப்படியே சில் ஆகிடும். ஸோ அந்த சில்லான அந்த ஃப்ரெஷ் ஃபுட்டையே நம்ம திரும்ப அவனில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வின்டருக்கு மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட் வந்து இந்த வார்மிங் ட்ரே. பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிலிக்கான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நிறையா எடுக்காது. யூஸ் பண்ணாத டைமில் இதை அப்படியே ரோல் பண்ணி அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்பேஸ் சேவிங். அதே மாதிரி இது ஈஸி டு க்ளீன். வேறு மாதிரியான வார்மிங் ட்ரேஸும் இருக்குது. அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ட்ரே, உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் எடுக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னுமே மோர் கன்வீனியன்ட்டும், அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்லீக்காகவும் இருக்கும். நீங்கள் எங்கேயாவது பார்ட்டி வெளியே பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இது நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போது. கீழே இருக்க லேயர்ஸில் தான் அந்த காயில் மாதிரி இருக்கும், அது வந்து உள்ளே சீல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப், இல்லை வந்து இந்த மாதிரி உங்களோட உடன் டைனிங் டேபிள் அந்த மாதிரியில் தாராளமாக வைக்கலாம். ஒன்றுமே டேமேஜ் ஆகாது. நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வைக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு அந்த ஹீட் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப் ஆர் வுட்டு அதில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஎஸ்பி கொடுத்துருப்பாங்க. அதை போட்டுட்டு நம்ம செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டிங்ஸ் தான். ஒன்று வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஹவர்ஸ்க்குன்றது. ஸோ டெம்பரேச்சர் வந்து அப் டு 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். உங்களுக்கு ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 6 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும். 1 ஹவர்லேருந்து 6 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ லாங் டைமுக்கு உங்களோட ஃபுட்டு வந்து வார்மாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட பேரே வந்து பார்த்திங்கன்னா வார்மிங் ட்ரே. ஸோ நீங்கள் என்ன சாப்பாடு இதில் வச்சுருக்கீங்களோ அது வந்து வார்மாக இருக்க தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர்த்து இதில் நம்ம குக்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி கொதிக்க சாப்பாடுலாம் இருக்காது. வார்ம்னால் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு சூடாக இருக்கும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு யூஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதர் தென் குக்டு ஃபுட்டுக்கு பதிலாக நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்துருப்போம் இல்லையா அந்த மீட்டு, அதை வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபியூ ஹவர்ஸ் வைக்கணும். நீங்கள் ஒரு வேளை வந்து மத்தியானம் பண்ண போகிறீங்கன்னா காலையில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மீட் வந்து ரெடி ஆகிடும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் வீட்டில் ஒரு பார்ட்டி த்ரோ பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஃபேமிலி மீல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து இந்த வார்மிங் ட்ரே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு நான் மல்டிபிள் டிஷ்ஷஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு டிஷ் பண்ணதுக்கும் லாஸ்ட்டு டிஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஷ் அப்படியே ஆறி போய் அப்படியே சில்லுன்னு ஆகிடும் அது. ஸோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வின்டருன்ற போது கொஞ்சம் ஃபுட்டு வார்மாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இந்த வார்மிங் ட்ரேயில் இருக்கிற நான் பார்க்குற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட்டு இதில் வைக்கும் போது மேலே ஒரு லேயர் வந்து அப்படியே ட்ரை ஆகும். நீங்கள் நார்மல் அந்த அவன்லலாம் வச்சிங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு ட்ரை ஆகிடும். ஏன்னா வந்து உங்களுக்கு அவனில் வைக்கும்போது அது குக்கிங்கில் போகுது, அதனால தான். பட் வார்மிங் ட்ரேயில் அப்படி கிடையாது. நீங்கள் எந்த ஸ்டேஜில் குக் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்கீங்களோ அது அதோட ஸ்டாப் ஆகிடும். பட் உங்கள் ஃபுட்டு வந்து சில்லுன்னு ஆகாமல் வார்மாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஸ்கூலுக்கு போயிட்டு வர கிட்ஸ்லாம் வந்து ஏதாச்சும் வார்மாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் செஞ்சு இந்த வார்மிங் ட்ரேயில் வச்சுட்டிங்கன்னா அவங்க வந்து சாப்பிடும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு இத்தனை டிஷ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு டிஷ் டு லாஸ்ட்டு டிஷ் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 1.5 ஹவர்ஸாவது ஆகும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டிஷ்ஷு ஆறியே போயிருக்கும். பட் நம்ம செய்ய இந்த வார்மிங் ட்ரேயில் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஆறாது. அதே மாதிரி நீங்கள்
ஒரு வாட்டி 2 வாட்டி நம்ம சாப்பாடு வச்சு சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா, அந்த 2வது வாட்டி போகும்போதும் உங்கள் ஃபுட்டு வந்து ஆறி இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற வாய் என்ன சூடில் இருக்கோ, லாஸ்ட்டு சாப்பிட்ற வாயும் அதே அந்த வார்மோட இருக்கும். வின்டருக்கு எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து கோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பீன்ஸ், பீட்ரூட் பொரியல், ரைஸ், அப்புறம் கின்வா, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மசாலா இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ரசம் இருக்குது. ஸோ நான் சாப்பிட்டுட்டு கடைசியில் நான் எடுத்து வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அப்போவுமே எனக்கு வந்து வார்மாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்டு முடித்த பிறகுமே அந்த ஃபுட்டு வார்மாக இருக்குது, இந்த வார்மிங் ட்ரேயில் வச்ச பிறகு. டோன்ட்ஸ் இதில் செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்மிங் ட்ரேக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து எந்த ஃபேப்ரிக்கும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு வந்து மினிமம் ஹீட் தான் இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் நம்மளுக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து அந்த சர்ஃபேஸை வந்து டைரெக்டாக டச் பண்ணாதீங்க. டச் பண்ணாலுமே அதில் ரொம்ப ஹீட்டு கம்மியாக தான் தெரியும். பட் ரொம்ப நேரம் டச் பண்ணோன்னா கண்டிப்பாக கையில் சூடு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கிட்ஸு உங்களோட அட்டென்ஷன் இல்லாமல் அவங்கள இதுக்கு பக்கத்தில் விடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டீல் கவுண்டர் டாப்பில் போடாதீங்க. பக்கத்தில் வந்து எந்த எலக்ட்ரானிக் திங்ஸுமே வச்சுக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் கீழே செக் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதில் இன்னுமே வார்மாக தான் இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் யூஸ்வலாக சாப்பிட்டு முடித்தோடனே அப்படியே மூடியை போட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பேன். பட் இப்போ நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் வைக்கணும், ஏன்னா அது வார்மாக இருக்குது. அடுத்ததாக நம்ம விரும்பி குடிக்கிற இந்த பெவரேஜஸ் லைக் டீ, காஃபி ஆர் நீங்கள் எது சூடாக வார்மாக குடிப்பீங்களோ அது நம்மளுக்கு வந்து மார்னிங் டைமில் வந்து செஞ்சு வச்சுருவோம். மெயினாக இந்த ப்ராப்ளம் வந்து இந்த விமென்ஸ் ஃபேஸ் பண்ணுறது. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க உட்காந்து குடிக்கிறதுக்கு வந்து டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு செய்யும் போதே உங்களுக்கும் செஞ்சு இந்த மாதிரி வார்மிங் ட்ரேயில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு டைமுக்கு தள்ளி போட தேவையில்லை, டைமுக்கு வேலையை நடத்தலாம். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும், பட் அது எனக்கு லாங் ஹவர்ஸில் வேணும் அப்படின்னாலுமே இந்த வார்மிங் ட்ரே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிட உட்காரும் போது மீட்டிங்னு வரும். ஸோ அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து இந்த வார்மிங் ட்ரேயில் உங்களோட ஃபுட்டை பிளேட் ஆர் பவுலை நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டைமில் கூட நீங்கள் அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ மல்டிபிள் வேஸ் இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது நம்ம வேலையை முடித்ததும் அன்ப்ளக் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் க்ளீனிங் ஏஜென்ட் அது மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து நல்ல டிஷ்யூவை வெட் பண்ணி அதை பிழிஞ்சு எடுத்துகிட்டு அப்படியே அந்த சர்ஃபேஸை தொடச்சி விட்டுடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் உங்களுக்கு வந்து டேபிளையும் நான் காமிச்சிருக்கேன். எந்த டேமேஜுமே கிடையாது. ஆனால் நீங்கள் ஸ்டீல் சர்ஃபேஸில் இதை வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆக்சுவலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இதை வந்து ரோல் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது வந்து நிறைய ஸ்பேஸை வந்து கன்சியூமும் பண்ணாது. ஸோ நம்மளோட இந்த வார்மிங் ட்ரே வந்து கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டேகும் பண்ணுறேன். அமேசானில் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.